ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் காம்போல SK23 படமான மதராசி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், வித்யுத், விக்ராந்த், பிஜு மேனன் நடிப்பில் அனிருத் திசையில் இன்னைக்கு வெளியாகி இருக்கிற படம் தான் மதராசி. இந்த படத்தில் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் கன் யூசேஜை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வில்லன் குரூப் திட்டம் தீட்டுறாங்க. அதை போலீஸ் குரூப்பாக இருக்கிற பிஜு மேனன் அவரோட டீமும் எப்படி தடுக்கிறாங்க, இந்த மிஷனில் சிவகார்த்திகேயன் எப்படி ரிலேட் ஆகுறாரு, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, மூளைதான். அவன் ஒன்று நினச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக காஸ் தான். எஸ்பெஷலாக சிவகார்த்திகேயன் அவரோட ஆக்டிங்லேயே இந்த படம் ஒரு மாறுபட்ட நடிப்புன்னு கண்டிப்பாக சொல்லலாம். செகண்ட், மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ், இது ரெண்டுமே இந்த படத்தை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். தேர்ட், இந்த படத்தோட கதை எங்கேயுமே பெருசாக லேக் ஆகாமல் கடைசி வரைக்கும் நல்லா என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஃபைனலாக ஏஆர் முருகதாஸோட வில்லன் எல்லா படத்துலையும் வர மாதிரி இந்த படத்துலையும் ஹீரோக்கு ஈக்குவலாக வில்லனையும் நல்லா மாசா சூப்பராகவே காமிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். முடிஞ்சா தொடுறா. நெகட்டிவ்னு பார்த்தோன்னா பெருசாக எதுவும் இல்லை. மேபி வில்லன் அப்படின்னாலே இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஏஆர் முருகதாஸ் படத்துக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸோடையும் சிவகார்த்திகேயனோட டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங்கோடையும் ஆன் த ஹோல் ஒரு நல்ல படமாகவே அமைஞ்சிருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மதராசி ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.